இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி திறனை சோதிப்பதற்காக பரீட்சைகள் நடத்தப்படுகின்றன. அதில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு செல்வதை பார்க்கிறோம். இது ஒரு வகையான பரீட்சையாகும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனையே பரீட்சை பார்க்கின்றனர். தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நடத்தி வந்த கர்த்தருடைய செயல்களையும், சமுத்திரத்தின் நடுவாக தங்களை கடந்து போக பண்ணினதையும், கர்த்தர் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தனர். நாமும் இப்படித்தான். ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை பரீட்சை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசுவானவர் வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு வசனத்தின் நிமித்தம் பிசாசை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் தேவனை பரீட்சை பாராதபடிக்கு அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஒரு வியாபாரி ஒருவர் தன்னுடைய களைப்பை போக்கிக் கொள்வதற்காக ஒரு ஆலமரத்தின் அடியில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். கீழ் அமர்ந்திருந்தபடியே ஆலமரத்தை ஏறிட்டு பார்த்தார். அதில் சிறிய சிறிய கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் அந்த வியாபாரி தன்னுடைய மனதில், எவ்வளவு பெரிய ஆலமரம், ஆனால் அதன் கனியோ இவ்வளவு சிறிதாக இருக்கிறது. ஆனால் பூசணிக்காய் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, ஆனால் அதன் கொடி மிகவும் சிறிதாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இப்படி படைத்திருக்கிறார் என்று சிரித்து கொண்டே நித்திரை செய்ய தொடங்கினார். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று அவரது மூக்கில் ஆலமரத்திலிருந்த ஒரு கனி விழுந்தது. சட்டென்று எழுந்த அவருக்கு அப்பொழுதுதான் உணர்வு வந்தது. இந்த சிறு கனி விழுந்ததையே தாங்க முடியவில்லை. ஒருவேளை கடவுள் இந்த மரத்தில் பெரிய கனியை படைத்திருந்தால் தன்னுடைய மூக்கின் நிலை என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணியவாறு தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஆண்டவருடைய ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு நோக்கம் உண்டு. அதை நம்மால் அளவிட முடியாது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை பரீட்சை பார்க்காதபடிக்கு எங்கள் வாழ்வில் நீர் செய்யும் அனைத்தையும் நன்மைக்கே என்று நினைத்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.